டான்ஸ் பண்ணுறதை நான் வர வைப்பேன் சார். ஆனால் இவங்க மேடம் வந்து அதை டான்ஸ் பண்ணுறது இவங்க அவமதிக்கிறது தான் எனக்கு இல்லை நம்ம நீங்கள் எப்பயுமே அப்படி நினைக்கக்கூடாது. ஒவ்வொருத்தருமே ஒவ்வொரு விஷயத்தில் என்றைக்குமே என்ன நடக்குன்னு தெரியும் விக்டிம் ஆகிறவங்க தான் எல்லாருமே. பட் கடுக்கா திரைப்படம் மூலிமா நான் பர்சனலாக சொல்லிக்கிறேன், பெண்களுக்கு எப்பயுமே ஆதரவாக கடுக்கா திரைப்படம் இருக்கும். அடுத்தடுத்த படங்களில் வாய்ப்பு கிடைச்சா கண்டிப்பாக நடிக்கும். உங்களோட அடுத்தடுத்த படங்கள் வந்து சுருதி நாராயணனை வச்சு நீங்கள் உங்களுக்கு ஒரு ஜோடியாக நடிக்க வைக்க போறீங்களா? வாய்ப்பு அமைஞ்சதுன்னா கண்டிப்பாக நடிக்கலாம். நல்ல கதைகள் கிடைக்கும் போது கண்டிப்பாக நடிக்கலாம். ஸோ கடுக்கா படம் இவர் சொன்னப்போ அது ஒரு ஃபீமேல் ஓரியன்டட் சப்ஜெக்ட்னு சொன்ன உடனே ஐ வாண்டட் டு கிவ் மை சப்போர்ட். ஸோ கண்டிப்பாக நான் வந்து சப்போர்ட் பண்ணுறதுக்கு வருவேன்னு நான் சொல்லியிருந்தேன். நானும் ட்ரெய்லர் பார்த்துருந்தேன். ட்ரெய்லர் பார்த்தோன்னே எனக்கு வந்து இந்த ஒரு லேட் 90s early 2000s அந்த லவ் ஃபீல் தான் எனக்கு கிடச்சிது. அதுவும் ஒரு கிராமத்தில் ஒரு லவ் சப்ஜெக்ட், ஃபீமேல் ஓரியன்டட் லவ் சப்ஜெக்ட்னோடனே எனக்கு அது பார்க்குறப்போ ஓகே படம் கண்டிப்பாக நல்லா இருக்கும்னு எனக்கு அந்த எக்ஸ்பெக்டேஷன் இன்னும் ஜாஸ்தியாயிருச்சு.